Hello friends, welcome to USMTECHWORLD. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து aggregate root pattern. So it is one of the design pattern. Actually இது வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட daily programming lifeல. So aggregation என்னன்னா வந்து whole formed by combining several elements. அப்படினா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிமெண்ட் கலவை நம்ம கலக்குறோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் கலவை வந்து இட் இஸ் அக்ரிகேஷன், இட் இஸ் ஒரு ஹோல். அதுக்கு கலக்கிறதுக்கு வேண்டிய அந்த பொருட்களில் தான் வந்து எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜல்லி, மண், சிமெண்ட் இது எல்லாம் ஒரு எலிமெண்ட்ஸு. ஸோ அந்த ஃபுல் கலவை அந்த ஹோல் வந்து அக்ரிகேஷன். அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ அதுதான் வந்து அக்ரிகேட் ரூட்டு. ஸோ இதில் அக்ரிகேட் ரூட்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலவைன்றது தான் அக்ரிகேட் ரூட்டு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So aggregation root and aggregation relationship, the contained objects are referenced through the root and not directly. இப்போ அந்த contained object இப்போ நான் டைரெக்டாக போயிட்டு இப்போ சிமெண்ட் கலவைனா டைரெக்டாக அந்த ஜல்லியை போயிட்டு எடுத்து நான் வந்து செவரில் பூச முடியாது. ஸோ சிமெண்ட்டோட கலந்தால் தான் அந்த கலவை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் சொல்ல வருது. ஸோ in aggregation relationship, the contained objects are referenced through the root and not directly. டைரெக்டாக நம்ம அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதுதான் அக்ரிகேட் ரூட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு லாஜிக்கல் யூனிட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதை. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நான் ப்ரோக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் கம்பெனி, இட் ஹேஸ் மல்டிபிள் கிளைண்ட் லிஸ்ட்டு. ஸோ ஒரு கிளைண்ட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கிளைண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் நேம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பெனி கிளாஸில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயின் கிளாஸில் கம்பெனின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக ஒரு கம்பெனியில் நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அதை எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு அந்த obj.clientlist.add new client of client id 1 new client of client id 1 ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுவீங்க. சப்போஸ் when you add same client id again to that company, அந்த கம்பெனிக்கு அதே client id ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக அது வந்து தப்பு. பட் நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா அது எரர் எதுவும் வராது. ஏன்னா வந்து பப்ளிக்காக இருக்குது, இந்த கிளைண்ட் லிஸ்ட் வந்து பப்ளிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் லிஸ்ட் வந்து பப்ளிக்காக இருக்குது. ஸோ அதை வந்து அலோவ் பண்ணும். பட் we need to restrict same client ID not to be added more than once. நார்மலாக வந்து அந்த கம்பெனிக்கு இப்போ ஒரே கிளைண்ட்டே திருப்பி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஆட் பண்ணால் அது டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பப்ளிக் கிளாஸ் கம்பெனி, அதை வந்து கிளைண்ட் லிஸ்ட்டுன்றதை வந்து நம்ம ப்ரைவேட் ஆக்கிடலாம். ப்ரைவேட் ஆக்கியாச்சுன்னா இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெளியில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க. பப்ளிக் வாய்ட் ஆட் கிளைண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று பேராமீட்டரை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு அந்த கிளைண்ட் லிஸ்ட்லேயும் செக் பண்ணணும். நீங்கள் அந்த கிளைண்ட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு கிளைண்ட் ஐடியும் இஃப் எக்ஸ் டாட் கிளைண்ட் ஐடி ஈக்குவல் டு அந்த உள்ளே வர கிளைண்ட் ஐடியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அப்படி ரெண்டும் ஈக்குவல் சேம் கிளைண்ட் ஐடியும் அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஆக்சுவலாக அங்கே console.writeன்னு போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா யூ கேனாட் ஆட் சேம் கிளைண்ட் ஐடி ஃபார் மோர் தென் ஒன்ஸ் ஃபார் அ கம்பெனி அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரோ பண்ணுன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் போகாது. ஆக்சுவலாக த்ரோ எக்ஸப்ஷன் பண்ணிங்கன்னா சப்போஸ் அந்த கிளைண்ட் ஐடி வந்து ஈக்குவலாக இல்லை, வேறு ஒரு நியூ கிளைண்ட் ஐடி தான் கொடுக்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே கிளைண்ட்டில் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் ஆகிட்டே வரும் ஒரு கிளைண்ட்டாக போய்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி இதை ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். கம்பெனி ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இப்படி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க, சேம் எக்ஸ் டாட் கிளைண்ட் லிஸ்ட் டாட் ஆட்னு டேரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ணுறேன். அந்த கம்பெனியோட கிளைண்ட் லிஸ்ட்டை நேராக நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கிளைண்ட் லிஸ்ட் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ அக்ரிகேட் ரூட். அக்ரிகேட் ரூட் வழியாக தான் வந்து நீங்கள் அந்த கிளைண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும், நியூ கிளைண்ட்டை. ஸோ அக்ரிகேட் ரூட் வந்து கம்பெனி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் நியூ கிளைண்ட் ஆட் பண்ணுறீங்க. எக்ஸ் டாட் ஆட் நியூ கிளைண்ட் ஆஃப் கிளைண்ட் ஐடி 1 எக்ஸ் டாட் ஆட் நியூ கிளைண்ட் ஆஃப் கிளைண்ட் ஐடி 1. ஸோ இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணோன்னே என்ன ஒன்றா வந்து டேரெக்டாக போயிட்டு இந்த ஆட் மெத்தடு
எக்ஸ்ட்ராட் ஆட் ஆஃப் நியூ கிளைண்ட்னு போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மெத்தட் இருக்குது, இதில் போய்டும். இதில் போயிட்டு அந்த கிளைண்ட் ஐடி, அந்த கிளைண்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டு அந்த லிஸ்ட்டில் உள்ள கிளைண்ட் எல்லாத்தையும் லூப்பில் வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கிளைண்ட் ஐடி வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து அது வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். So now it will throw exception saying the same client ID cannot be added again for the company அப்படின்னு exception throw பண்ணும். Here a company வந்து is called aggregate root and because it has contained object called client. So client object இருக்கிறதுனால இது ஒரு aggregate rootன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இன்னும் கோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனாக புரியும். ஸோ டைரெக்டாக நம்ம கோடுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு நார்மல் சுச்சுவேஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பப்ளிக்காக போட்டிருக்கேன், கிளைண்ட் லிஸ்ட்டை வந்து பப்ளிக்காக கொடுத்துருக்கேன். ஒன்லி கிளைண்ட் லிஸ்ட் மட்டும்தான் இருக்குது கம்பெனியில். கிளைண்ட் வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளைண்ட் கிளாஸில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி, கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் நேமு. கிளைண்ட் ஐடி இஸ் இன்டீஜர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கம்பெனி ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு மெயின் மெத்தடில் அந்த ஆப்ஜெக்டில் கிளைண்ட் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். cobj.clientList.add நியூ கிளைண்ட் ஆஃப் கிளைண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்து திருப்பி நியூ கிளைண்ட் ஆஃப் கிளைண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இது வந்து ஆக்சுவலாக அலோவ் பண்ணும். ஸோ நம்ம டீபக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, கிளைண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது, பப்ளிக்காக இருக்குது. ஸோ பப்ளிக்காக இருக்கிறதுனால இது உள்ளே அலோவ் பண்ணுது. ஒரு கிளைண்ட் ஆட் பண்ணியாச்சு, செகண்ட் கிளைண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போய் லிஸ்ட்டில் போய்ட்டு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெண்டு கிளைண்ட் ஆட் ஆகிருக்கு, கிளைண்ட் ஐடி 1 ஆட் ஆகிருக்கு, திருப்பியும் கிளைண்ட் ஐடி 1 ஆட் ஆகிருக்கு. பட் இது வந்து தப்பு, அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? நார்மலாக வந்து ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிலாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் அது வந்து டேட்டா பேஸ் சைடு. இது வந்து C# நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் நம்ம டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ப்ரைவேட் ஆக்கிடுறேன். ஸோ இங்கே ஏற்கனவே நான் ஆட் மெத்தட் கொடுத்துருக்கேன், அதை வந்து எடுத்து வச்சிடுறேன். அதை ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு எரர் வருது. ஸோ இது ஏன் அந்த எரர் வருது, ஏன்னா வந்து கிளைண்ட் ஐடி இஸ் இன்ஆக்சசிபிள் டியூ டு இட்ஸ் ப்ரொடெக்ஷன் லெவல். இதை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த கிளைண்ட் லிஸ்ட்டுன்றது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் வந்து கேனாட் பி ஆக்சஸ் அவுட் சைட் த கிளாஸ். ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் இதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம். டைரெக்டாக முதல்ல ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அக்ரிகேட் ரூட் பேட்டர்ன் படி நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எரர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக பண்ணாமல் அக்ரிகேட் ரூட் மூலியமாக தான் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இதில் அக்ரிகேட் ரூட்டுன்றது என்னது, கம்பெனி தான் அக்ரிகேட் ரூட்டு. ஸோ அது மூலியமாக தான் நான் வந்து கிளைண்ட்டே ஆக்சஸ் பண்ணுறேன். cobj.add நியூ கிளைண்ட். ஸோ ஆட் நியூ கிளைண்ட்னு இங்கே வந்துடும் அது. ஸோ நம்ம திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கம்பெனி கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு ஒரு நியூ கிளைண்ட் ஆட் பண்ணுது, கிளைண்ட் ஐடி 1ன்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு உள்ளே போய் பார்க்குது. ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அது ஆட் ஆகிடுது, ஒரு கிளைண்ட் ஆட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் அதே கிளைண்ட் ஐடி ஆட் பண்ணுறேன் 1ன்ட்டு. இப்போ லிஸ்ட்டில் இருக்கும், ஏற்கனவே கிளைண்ட் ஐடி 1 இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும், லிஸ்ட்டோட கிளைண்ட் ஐடி அதையும் நீங்கள் இப்போ அனுப்புகிற கிளைண்ட் ஐடியும் பார்க்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. So it will throw the exception. You cannot add same client ID more than once அப்படின்ட்டு exception throw ஆகும். ஓகேவா. ஸோ தட் வந்து டூப்ளிகேட் கிளைண்ட் ஐடியை வந்து அலோவ் பண்ணாது இந்த கிளாஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகேட் ரூட்டுங்க.
உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அக்ரிகேட் டிசைன் பேட்டர்ன். ஸோ அடுத்தது நான் நியூவாக வேறு பேட்டர்ன் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்படி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ஒரு அது மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய திங்க் பண்ணி நிறைய உங்களுக்கு கொடுப்பேன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிசைன் பேட்டர்ன்ஸ். உங்களுக்கே தெரியும் டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப டஃப் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ ப்ளீஸ் subscribe to my USM Tech World channel. Thank you.